Vijay and I, நாங்கள் வந்து we bump into each other. எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த சூர்யாவுடைய இந்த மாற்றான் டைமில் வந்து மலேசியா சிங்கப்பூரில் மீட் பண்ணோம். அப்போது ஒரு யங் கேர்ளுக்கும் ஒரு டாக், ஒரு பப்பி டாக் வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன், அதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு அடுத்து சொன்னார். பட் 2 days later I heard that he was doing Thalaiva with Vijay. And then once Thalaiva got over, somewhere we met and he said, "Listen, I'm doing a film. It's a very simple film and I'm doing this" அப்படின்னு சொன்னார். நேற்று இந்த ஆடியோ லான்ச்க்கு இன்வைட் பண்ண வரும்போது he told me it's a personal story, எனக்கு லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். It's about this family and it's about being vegetarian அப்படின்னு சொன்னார். And எனக்கு என்ன பட்டதுன்னா, he makes these films from his heart and he's got the guts to make it. நாங்களாம் அவ்வளோ யோசிப்போம். நேற்று ஆக்சுவலாக நான் கேட்டேன், இது எப்போ ரிலீஸ் ஆகுது விஜய், இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எந்த சேனல் மூலமாக ரிலீஸ் பண்ண போகிறீங்க, ஆஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை சார், ஐ ஜஸ்ட் மேட் த ஃபில்ம் அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் that's very rare. I mean, when people talk so much about films and how films get released and will the audience come, he just he didn't bother. He just made this film from his heart. அதுக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட் வந்து இந்த டீம் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. நீரவ் ஷா, Anthony, GV Prakash, they've been his constant team support and friend. ஸோ அது எனக்கு வந்து உண்மையிலே பார்க்க எனக்கு ஒரு சின்ன ஒரு என்வியாக தான் இருக்குது அப்படின்னு நான் ஒத்துக்கணும். ப்ளஸ் இந்த ஸ்டேஜில் வந்து ஐ saw a warmth. யூஸ்வலாக ஒரு ஃபிலிம் ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் ஃபேக்காக தான் எல்லாருமே பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். பட் இதில் வந்து எல்லாருமே ரொம்ப வார்ம்த்தோட அந்த ஸ்டேஜிலிருந்து இந்த ஹால் ஃபுல்லாக ஒரு வார்ம்த் ஒன்று ஸ்ப்ரெட் ஆனது நான் பார்த்தேன். அந்த வார்ம்த் வந்து படத்தில் இருக்கும் அப்படின்னு எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே தோணுச்சு. இது ஆந்தனியுடைய ஃபீல் ட்ரெய்லரா இல்லை உங்களுடைய இன்புட்டா விஜய் இது டேரெக்டாக? பிகாஸ் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரெய்லர், ரொம்ப நக்கலாக இருந்தது, டங் அண்ட் சீக்காக இருந்தது அந்த ட்ரெய்லர். ஐ ரியலி லைக் த ட்ரெய்லர். அண்ட் ஐ ஆல்சோ ஃபெல்ட் தட் ஹீஸ் இன்ட்ரடியூஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் அப்படின்னு தோணுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் ஆப்வியஸ்லி நாசர் சார், ஹூஸ் லைக் த பிக்கஸ்ட் ஆஃப் தெம் ஆல், பட் ஃப்ரம் ஹிஸ் சன் டு எவ்ரிபடி எல்ஸ் ஆன் ஸ்டேஜ். எனக்கு பார்க்கும்போது இப்போ நான் ஒரு படம் பண்ண போகிறேன், இதில் இவங்க வந்து இதுக்கு சூட் ஆவாங்களா இல்லை அதுக்கு சூட் ஆவாங்களான்னு தான் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. And we are always looking for good actors. So even though it's taken a lot of time, I just thought I must say this. Welcome next generation actors. Really heartwarming to see all of you on stage together. I came in a little late, but I heard that theme track, GV, sounded really awesome. And Vijay, sincerely all the best for this film and I hope you rock it, seriously. Thank you so much.